ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 6வது 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான 5 மார்க் கொஸ்டின்னா இதுதான், கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சீரீஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் எடுத்துக்கிறோம். 3 கெப்பாசிட்டர்ஸை வரிசையாக சீரீஸில் வச்சிருக்கிறோம். அப்புறம் அந்த மொத்த கனெக்ஷனை வந்து பேட்டரி, அதாவது செல்லோட வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து V வோல்ட் கொடுத்துருக்குறோம். இப்போ 3 கெப்பாசிட்டர்ஸோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி வந்து எவ்வளவுன்னு எடுத்திருக்கிறோம்னா C1, C2, C3 அப்படின்னு எடுத்திருக்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லைப்பா, ஒரு பைப் லைனில் தண்ணி வந்துகிட்டு இருக்குதுப்பா. அந்த பைப் லைனில் தண்ணி வந்துகிட்டு இருக்கு. மூணு குழாயை நம்ம திறந்து வச்சிருக்கிறோம். 3 குழாயுமே சேம் சைஸ் தான், ஒரே சைஸான குழாய் இருக்குது. அதுக்கு கீழே 3 பாத்திரத்தை வச்சுட்டு 3 குழாயும் திறந்து வைக்கிறோம், ஒரே அளவுக்கு திறந்து வைக்கிறோம். அப்போ பாத்திரங்கள் வந்து சின்ன பாத்திரம், கொஞ்சம் பெரிய பாத்திரம், அதோட பெரிய பாத்திரத்தை நம்ம வச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் ஃபில் ஆகிற தண்ணி வந்து ஒரே அளவு தான் ஃபில் ஆகும். பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நிறையா ஒரு பாத்திரத்துலையும் குறைவாக ஒரு பாத்திரத்துலையும் ஃப்ளோ ஆகாது இல்லையா, ஃபில் ஆகாது. அந்த மாதிரி தான் இப்போ சார்ஜஸ் பார்த்தீங்கன்னாக்க சீரீஸ் கனெக்ஷனில் எப்போவுமே சேம் குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் தான் ஸ்டோர் ஆகும். இங்கே பாருங்க, Q கூலும், இங்கேயும் Q கூலும், இங்கேயும் Q கூலும் சார்ஜ் தான் ஸ்டோர் ஆகும். ஆனால் அந்த கெப்பாசிட்டி வந்து டிஃபரெண்ட்டாக இருக்குது, C1, C2, C3. ஆனால் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகும், டிவைட் ஆயிரும். நம்ம வந்து V வோல்ட் கொடுத்துருக்குறோம். V வோல்ட் கொடுத்துருந்தோம்னா V1 வோல்ட்டு, V2 அண்ட் V3 பிரிஞ்சுக்கிறோம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து பிரிஞ்சுக்கிறோம். புரியுதா? இப்போ இந்த படத்துல வந்து இந்த CQV மூணுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை போல எழுதுங்க. இப்போ V is equal to Q by C, அதனால V1 is equal to Q by C1. அதே மாதிரி செகண்ட் V2, இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V2 is equal to Q divided by C2. அதே மாதிரி V3 is equal to Q divided by C3 போட்டுக்கோங்க. இந்த மூணையும் ஃபர்ஸ்ட் எழுதுனீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த V1, V2, V3 மொத்தத்தை ஆட் பண்ணீங்கன்னா, ஆட் பண்ணாக்க மொத்த வோல்டேஜ் எவ்வளவு நம்ம அப்ளை பண்ணிருக்கோம் அது வரணும் இல்லையா? அதனால V equal to V1 plus V2 plus V3, இதை செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. இது ரெண்டு தான் பேசிக்கான ஈக்குவேஷன்ஸ் பா. இப்போ இங்க V1, V2, V3க்கு பதிலாக நம்ம ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிற ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா அப்போ V is equal to Q by C1 plus Q by C2 plus Q by C3 வந்துடும். இது மூணுல எது காமன் ஃபேக்டர் பாருங்க, Q வந்து காமன் ஃபேக்டர். அப்போ V is equal to காமன் ஃபேக்டர் Q into 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 வந்துடும். இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த 3 கெப்பாசிட்டர்ல சேர்த்து நம்ம வந்து Q கூலும் சார்ஜ் தான் ஸ்டோர் பண்ண போறோம். அதுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம்? V பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 3 கெப்பாசிட்டருக்கும் என்ன எவ்வளவு அமௌண்ட் சார்ஜ் ஸ்டோர் ஆகுதோ அது சிங்கிள் கெப்பாசிட்டர்ல ஸ்டோர் பண்ண முடியும். அப்படி முடியும்னா அதோட கெப்பாசிட்டி எவ்வளவு? அதுதான் CS. இந்த 3ஐயும் ரீப்ளேஸ் பண்ணி சிங்கிள் கெப்பாசிட்டர் போட்டோம்னா அதே சார்ஜுக்கு அதே வோல்டேஜுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டன்ஸ் தான், அதுதான் டெரிவேஷனு. அப்போ அது CS எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க, CS is equal to Q by V, இல்லைன்னா V equal to Q by CS. புரியுதா? அப்போ Q வெளியில் எடுத்துட்டோம்னா 1 by CS வந்துடும். இதுதான் ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் ஈக்குவேஷன் 3 அண்ட் 4 பாருங்க, ரெண்டுமே சேமா இருக்கு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவேட் பண்றேன். அப்போ ஈக்குவேட் பண்ணனா Q and Q கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது என்ன பாருங்க, 1 by CS is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்குது. இதுவே உங்களுக்கு வந்து 3 மார்க் கொஸ்டின்ல செப்பரேட்டாவும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் இது ஈஸியா இருக்கும், படிச்சுக்கோங்க. அடுத்து இதே கெப்பாசிட்டர்ஸ் இப்போ பேரலல்ல போடுறேன். இப்போ பேரலல் கனெக்ஷன்ல நான் கொடுக்கும்போது இங்க பாருங்க, இது C1, இது C2, இது C3. இப்போ பேரலல் கனெக்ஷன்ல வோல்டேஜ் கான்ஸ்டன்டா இருக்கும், கரண்ட் டிஃபரெண்டா இருக்கும்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இங்க பேரலல் சர்க்யூட்ல பாத்தீங்கன்னாக்கா வோல்டேஜ் கான்ஸ்டன்டா இருக்கும், சார்ஜஸ் வந்து டிஃபரெண்டா ஸ்டோர் ஆகும். புரியுதா? சேம் வோல்டேஜ் தான், ஆனா சார்ஜஸ் ஸ்டோர் இந்த கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து டிஃபரெண்டா இருக்கும். அப்ப இங்க Q1 கூலும், இங்க Q2 கூலும், இங்க Q3 கூலும் இருக்கும். ஆனா மூணுலயுமே பேட்டரி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னவோ அதே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். அப்போ இங்க வந்து என்ன நம்ம எழுத போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த Q1, Q2, Q3 இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவேஷன்ஸ் முதல்ல எழுதிக்கிறோம். இப்போ Q1 is equal to C1 into V, Q2 is equal to C2 into V and Q3 is equal to C2 into V எழுதிக்கோங்க.
சரி, இப்போ வந்து மொத்த சார்ஜ் எவ்வளவு ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போமா? இங்க Q1, இங்க Q2, இங்க Q3. இதை மூணையும் சப்ளை பண்ண பேட்டரி அது இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V தான். அதனால மொத்த சார்ஜ் டோட்டல் சார்ஜ் இருக்கு இல்லையா, அது வந்து இதோட சம் Q1 plus Q2 plus Q3 ன்னு போட்டுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இந்த Q1, Q2, Q3 க்கு பதிலா நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். அப்ப C1V plus C2V plus C3V ன்னு போட்டுட்டு V காமன் ஃபேக்டரா இருக்கு, அதை வெளியில வச்சுக்கிறேன். அப்ப பிராக்கெட்ல C1 plus C2 plus C3 போட்டுக்கிறேன். இது ஒரு ஈக்குவேஷன் 1. சரி, இப்போ இந்த மூணு கெப்பாசிட்டர் பேரலா போட்டு நான் எவ்வளவு ஸ்டோர் பண்ணிருக்கேன் மொத்த சார்ஜ் Q கூலும். அதுவே சிங்கிள் கெப்பாசிட்டர் போட்டு நான் ஸ்டோர் பண்ணேன்னா எவ்வளவு சார்ஜ் இருக்குமோ அதுக்கு பேர் தான் என்ன? C parallel, CP. அதே சார்ஜுக்கு அதே வோல்டேஜுக்கு அப்ப இங்க Q must be equal to CP into V. இது ஈக்குவேஷன் 9. அப்ப இந்த ஈக்குவேஷன் பாருங்க, ஏற்கனவே 8th ஈக்குவேஷன்ல Q is equal to C1 plus C2 plus C3 into V ன்னு இருக்குது. இங்க 9th ஈக்குவேஷன்ல Q is also equal to CP into V ன்னு இருக்குது. அப்ப இந்த 8 and 9 நான் கம்பேர் பண்ணேன்னா அந்த V கேன்சல் ஆயிடுச்சுன்னா மிச்சம் என்ன ஒரு CP is equal to C1 plus C2 plus C3 ன்னு வந்துரும். நம்ம ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் படிச்சிருக்கோம்ல, அதோட அப்படியே ஆப்போசிட்டா வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சீரிஸ்ல பார்க்கும்போது சீரிஸ்ல வோல்டேஜஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும், சார்ஜ் வந்து சேமா இருக்கும். அப்ப எது டிஃபரெண்டா இருக்குது அதைத்தானே ஆட் பண்ண போறோம். அதனாலதான் V equal to V1 plus V2 plus V3 மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. பேரலல் காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னாக்க எது டிஃபரெண்டா இருக்குது, Q1, Q2, Q3 டிஃபரெண்டா இருக்குது. அதனால அதை ஆட் பண்றோம். Q is equal to Q1 plus Q2 plus Q3 ன்னு இதை மைண்ட் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெண்டுமே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். என்னப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா? 5 மார்க்ஸ் ஈஸியா ஸ்டோர் பண்றதுக்கு இது ஒரு அருமையான சான்ஸ். ஐ ஹோப் யூ மஸ்ட் ஹவ் அண்டர்ஸ்டுட் வெல். ஃபைன்.